தொடர்ந்து தோல்வி படங்களா கொடுத்துட்டு இருந்த நடிகர் ஹிப் ஹாப் தமிழா ஆதிக்கு இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகிக்கிற இந்த பிடி சார் படம் அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான படமா அமையுமா? இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த படத்தோட டைட்டில் தகுந்த மாதிரியே நம்ம ஹிப் ஹாப் தமிழா ஆதி ஈரோட்ல இருக்கிற ஜிபி இன்ஸ்டிடியூஷன் கீழே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதே இன்ஸ்டிடியூஷன் கீழே நிறைய காலேஜஸ் இருக்கு. அதுல ஒரு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு தான் அனிகா. இவங்க யாருன்னா ஹிப் ஹாப் தமிழா ஆதிக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இளவரசவங்க பொண்ணு. ஒரு நாள் கல்ச்சர் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த 4 பேர் இந்த பொண்ணை கிண்டல் பண்ணி வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல விட்டுறாங்க. அந்த வீடியோ இன்டர்நெட்ல வந்ததுனால இந்த வீடியோ பார்த்த அந்த காலேஜோட சேர்மனான தியாகராஜன் அந்த பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. தன்னை சஸ்பெண்ட் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் பண்ண சொல்லி அந்த பொண்ணு போய் ரெக்வஸ்ட் பண்ணுது. பட் என்கிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணாதான் இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு தியாகராஜன் சொல்றாரு. இந்த விஷயத்துல விருப்பம் இல்லாத அனிகா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த லெட்டரை கைப்பற்றின போலீஸ் திருப்பி அந்த லெட்டர் கொண்டு வந்து தியாகராஜன் கிட்டே கொடுத்துறாங்க. ஹிப் ஹாப் தமிழ் ஆதி அந்த லெட்டர் தேடி வரும்போது லெட்டரை தியாகராஜன் எரிச்சிடறாரு. இதுக்கப்புறம் கேஸ் போட்டு அந்த செத்து போன அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா, உண்மையிலேயே குற்றவாளியான தியாகராஜன் தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதுவும் கிளைமேக்ஸ்ல பெரிய லெவல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்லி முடிச்சிருக்காரு இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன். இந்த பிடி சார் படத்தோட பேசிக் ஸ்டோரி என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த 4 பேர் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணி அந்த பொண்ணை அவமானப்படுத்தி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஆன்லைன் விட்டுறாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாம அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. சூசைட் பண்ண பொண்ணுக்காக நம்ம ஹீரோ ஹிப் ஹாப் தமிழ் ஆதி கேஸ் போட்டு அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரா இல்லையா, தப்பு பண்ணவங்களும் உண்மையிலேயே தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த பிடி சார் படத்தோட பேசிக் ஸ்டோரி. இந்த பிடி சார் படத்தோட கதையை பேஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் தொன்று தொட்டு நிறைய திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லைன் வச்சுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த படத்தோட முக்கியமான கரு என்னவா பெண் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்கு. பட் ஒவ்வொரு படத்துலயும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, எந்த தப்புமே பண்ணாத பெண்கள் ஏன் சூசைட் பண்ணிக்கணும், கிளைமேக்ஸ் குடிச்சா அந்த ட்விஸ்ட் உண்மையிலேயே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ரொம்ப பழைய கதை தான். ஆனால் இன்னைக்கு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ் டிஆர்பிக்காக பெண்களை ரொம்ப ஆபாசமாக காட்டுறது, ஆபாச வசனங்களை பேச வைக்கிறது, அதாவது பெண்களை கேலி செய்கிற மாதிரி, பெண்களோட அங்கங்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி காமெடிகளை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிவி சேனல்ஸ் நிறைய காமெடி ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ் சினிமாவில் இப்போ வர்ற நிறைய திரைப்படங்களில் பெண்களை மேக்ஸிமம் ஆபாசமான ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில திரைப்படங்கள் தான் பாத்தீங்கன்னா அந்த பெண்களோட விடுதலைக்காக எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட கதை ரொம்ப பழசா இருந்தாலும் கூட அவங்க சூஸ் பண்ண அந்த மெசேஜ் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுக்காகவே இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். திரைக்கதையில சுவாரஸ்யத்தை கூட்டணுங்கிறதுக்காக ஸ்கூல் நடக்கிற அந்த அட்ராசிட்டியா இருக்கட்டும், இல்ல முனிஷ்காந்த் பண்ற காமெடியா இருக்கட்டும், ஹிப் ஹாப் தமிழ் ஆதிக்கு ஜாதகம் சரியில்லை, கல்யாணமான பொண்ணு செத்துருவாங்க, பையன் செத்துருவாங்க, இந்த மாதிரி கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பழசா இருந்தாலும் கூட பட் இதுக்கு ஓரளவுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்தோட காட்சி அமைப்புகள் தான். ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோர்ட்டில் தான் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கோர்ட் சீன்ஸ்னால் நம்மளுக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத நம்ம தமிழ் சினிமாவில் தொட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 100% சக்ஸஸ்ஃபுல்லான மூவின்னு நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் இந்த பிடி சார் படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் ரொம்ப தைரியமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சோசியல் மெசேஜோட இந்த படத்தை முடிச்சிருக்கிறது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.